எதை நோக்கினா போகுது கதை? நாங்க ப்ளூ கலர்ல இருந்து போறா. ஆமா இது வருது காடு ஸ்பெல்லு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பீச். இன்னைக்கு என்ன கேம் ப்ளே பண்ண போறோம்னா பேட் பேரண்டிங் 2002 வந்த கொஞ்சம் ஓல்டு கேம் தான். ஆனால் இது சைக்கலாஜிக்கார கேம், நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். வாங்க கேமில் போகலாம். ப்ளே கொடுப்போமா? ரைட். பேட் பேரண்டிங் பிஜிஎம் கேட்டிருப்பீங்க. கதை நம்பர் 1 மிஸ்டர் ஃபேஸ், சிவப்பு ஃபேஸ். கிரீப்பியா திருக்குறாங்க. அம்மா நீங்க திரும்பி லேட்டா வந்திருக்கீங்க. நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன். எனக்காக கொஞ்சம் இறக்கும்படி தங்கம். ஆனா இன்னைக்கு என் பிறந்த நாள்மா. எனக்கு தெரியும். அப்புறம் என்னோட கிஃப்ட் எங்க? என்ன சொல்றது, உனக்கு மிஸ்டர் ரெட் ஃபேஸ் தெரியுமா? பர்த்டேக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு மிஸ்டர் சீக்கிரட்டாக வச்சுட்டு போவார் கிஃப்ட்டை. சாண்டா கிளாஸ் சொல்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியாமா? அஃப்கோர்ஸ் சன்னே. உனக்கு கிஃப்ட் வேணும்னா முதல்ல போய் தூங்கு. சரிம்மா நான் போய் தூங்குறேன். ஏய் இதான் நம்ம அதே ஏலியன் மாதிரி. நீ அந்த குழந்தைய திருப்பியும் ஏமாத்துறியா? ஏமாத்துற? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இது மாதிரி லேட்டா வராதுன்னு. நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன். எனக்கு ஷிஃப்ட் முடியுது, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். நீ என்ன முட்டாள் நினைச்சுக்கிறியா? ஏய் குட்டி பையா, ஒழுங்கா போய் ரூம்ல போய் தூங்குற வேலையை பாரு. குட்டி பையன் இல்லை, குட்டி ஷெட்டு. அப்புறம் நாங்க பேசிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து இடைஞ்சல் பண்ணாத. சரி சரிங்கப்பா. சரி நைனா. சரி இவனடா நைனா? அப்படிதான் நினைக்கிறேன். வேலைக்கு போறியாடா? அம்மா வேலைக்கு போறாங்க. இவனா சரி ஏதோ ஒண்ணு அவங்க பிரச்சனை. சூப்பர் மேன் மாதிரி பேண்ட் மேன் தேடி போட்டுறாங்க. 2002 வந்து அனிமே. சரிப்பா இதான் நம்ம ரூமே. தெரியலடா. இது இன்டராக்ட் வருது. அதோ கதவு தந்துடுது. இல்ல இல்ல இவ்வளவு பெருசா இருக்கே, ஏற மாட்டறானே. அப்பா அம்மா 2 பெட் இருக்கு. அப்பா அம்மா படுக்கிறது என்னடா இருட்டா இருக்கு? அப்பா அம்மா தனித்தனியா படுப்பாங்க. ஒண்ணா தானே படுப்பாங்க. சண்டை போட்டு இருக்காங்களா? இல்ல அவங்க அப்பா 2வது. நான் தூங்க போறேன்பா. தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. கண்ணாடி தூங்குடா. நான் தூங்க ஆரம்பிச்சிட்டானா? கண்ணு சொக்குது போல. என்ன இடிக்குதா? ஏய் நண்டர் சொன்னீங்களா? ஆமா ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கேக்குது. ஏய் ஆமா அடி. கது தருது. எவனும் வரான். யார் பாக்க? டாடியா? டாடி பெருசா இருக்காரு. ஏய் கையில ஏதோ வச்சுக்கிறான். ஏய் மிஸ்டர் ரெட் ஃபேஸ் தானே இது? கிஃப்ட் வைக்கிறாரு மிஸ்டர் ரெட் ஃபேஸ். பயங்கரமா இருக்கும். கையில பொம்மை வச்சுக்கிறாங்க. அவன் பார்த்தா சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் எந்த ஊர்ல எப்படி பாக்க இந்த கேப்டன் அமெரிக்கா படத்துல வர இவன் மாதிரியே இருக்கிறான். யாரு? ரெட்ஸ்கலா? ஆமா அந்த மாதிரி தான் இருக்கான். போய் செக் பண்ணு. கதவு திறக்கல. தெரியல. இங்க வச்சிருக்கான். இது என்னது மிஸ்டர் ரெட் ஃபேஸ் கொடுத்த கிஃப்டா? இல்லவே இல்ல. இருக்காது. என்னது இது? பொம்மையா ஒரு மார்க்கமா இருக்கு. அந்த பையனை மேல தாண்டா இருக்கு. பொம்மை பேசுது. ஹாய் நான் தான் ரான். என்ன உன்னால பேச முடியுமா?
என்னால் பேச முடியும். என் மாஸ்டர் என்ன மேஜிக்கால கிரியேட் பண்ணாரு. என்னது உனக்கு உன் பேரும் ராணா? என் பேர் மாதிரியே இருக்கு. ஆமாம், என் மாஸ்டரு உனக்காக தான் என்னை உருவாக்குனாரு. அப்பயே உன் கழுத்து உடஞ்சிருக்கு. லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. சில நேரம் என் மாஸ்டர் வந்து மிஸ்டேக் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய டெவலப்பர் கம்பேர் பண்ணிருக்கோம். சரி, அது முக்கியமா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே இப்போ. அது நல்ல விஷயம்தான். அது கேட்க நல்லா தான் இருக்கு. சரி, என் கூட நீ விளையாடுவியா? என் மாஸ்டர் வந்து கிளாஸ்ல டாய்ஸ்லாம் வைப்பார். எனக்கு எடுத்துட்டு வரியா? வர முடியல. இந்த க்ளோஷர்ட் இன்னும் இருக்கா? இருக்கா? மறுபடியும் ட்ரை பண்ணு. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், என்னால் ஓப்பன் பண்ண முடியல. எனக்காக இப்போ ஏதாவது பண்ணுறியா? ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா கேட்குறாங்க. எனக்கு பசிக்குதா? பொம்மை உன்னால எப்படி சாப்பிட முடியும்? நீ சாப்பிட்டீன்னா அது நான் சாப்பிட்ட மாதிரி. என்ன நெஞ்சு இதாகுதுடா. நெஞ்சு என்ன பாசம் பத்தியா? என் மாஸ்டரு என்னோட உணர்ச்சியை உன்னோட ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. ஓ அப்படியா? சூப்பரு. சூப்பரா. என்னடா இது? பொம்மை பேசுது, சாப்பிடு சொல்லுது. அவனோட க்ளோன் தான். அந்த இது வாயில அவனை சோளத்தில் வச்சுட்டாங்களா? இருக்கலாம். அந்த குழந்தை பையனில் இப்படி இருக்கு, உயிரோட வாழ்றான். என்ன இல்லை இந்த இது சூனிய பொம்மை வைப்பாங்க பற்றி, அந்த மாதிரி பொம்மையா? ஏய், இங்கே ஏதாவது அம்த்த உண்டு. கையை வெட்டினா ஏய், பொம்மை நிற்கிது. ஏய் பாரா, அதுவும் சைடில் பார்க்குறான் பார், புஷ்பா மாரி கழுத்தை ஒரு வச்சுக்கணும். என்னது இது? நீ இந்த லெட்டரை படிக்கிறேன்னா நீ இன்னும் தூங்கியிருக்க மாட்டேன். உனக்காக உன்னோட ஃபேவரட் டிஷ்ஷை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதை ஹீட் பண்ணி சாப்பிட்ரு. நான் லேட்டாக வருவேன். உன்னால நீ பத்திரமா கஷ்டப்படாத. அப்புறம் இன்னொரு விஷயம், மெடிசன் எடுக்க சாப்பிட்ட ஒரு மெடிசன் எடு. ஓ, இவனுக்கு ஏதோ நோய் இருக்கு போல. அப்போ இது கற்பனை பண்ணுறான்னா கற்பனையாக கூட இருக்கலாம். ஒரு தூங்கிட்டு இது பண்ணிருப்போமோ, ஹாலுசினேஷன் சொல்லுவாங்களா? அதுவா? சூடு பண்ண சொன்னாங்க அம்மா. போடு, ஓவனில் போடு. டேய் என்னடா டேய்? அம்மா ரூம்ல அப்பா என்ன பண்ணிருக்கான்? ஏய், என்ன எப்படி கையில் வந்துச்சே? அவன் மட்டும் இருப்பான். அதிசயம், ஆச்சரியம். பாட்டில் தோக்குது. குஷ்டு மட்டும் இருப்பான் தான். பாட்டில் எங்கே இருக்க? என்ன பண்ணுறது? மேலே வேடா இல்லையா? இல்லை, அவன் மூஞ்சில் தூக்கிடுறா. அவன் ஃப்ரெண்டுடா, நம்ம ஃப்ரெண்டுடா. அதான் ஃப்ரெண்டு தானே தூக்கி அடிக்கலாம். வைக்கிறோம். சாப்பிட முடியல. ஏறி உட்கார தம்பி. ஹைட்டு பத்திலையோ? வந்துட்டாங்க. இதுதான் உன்னோட பிடிச்ச சாப்பாடா? நான் மேஜிக் பண்ண கேட்குறான். கண்டிப்பாக பண்ணு. நீ சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த திருப்பி வரும் ஃபுட்டு, திருப்பி வரும். டோரிமான் வெரி பண்ணலான்னு பார்க்குறான். ரீஃபில் ஆகிடுமோ? நீ சாப்பிட்டு முடிக்க ரீஸ்டோர் ஆகும். சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கும். ஓ அப்படியா? சாப்பாடு கேட்குற மாதிரி சரக்கு பிடிச்சிருக்கு. திருப்பி வந்துச்சு. எப்படிடா வந்துருச்சு? ரொம்ப கொண்டாடுறான் பையன். வேற என்ன ஒன்றால் பண்ண முடியும் ப்ரோ? 1 கிலோ கோல்டு கொடுத்து திருப்பி ஏதோ நடக்குது. கோல்டு தின்னா வரா நடக்குது. அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். ஓ மை காட். குடிக்கிறான். பொம்மை கீழே ஊத்திட்டானா? வர்றா டேய், பொம்மை உனக்கு தேவையானதெல்லாம். டேய் பாட்டில் அந்த வயசுல என்னடா சை. பொம்மை குடிக்கல. வா வந்து பயமுறுத்திட்டு போறான். என்னாச்சு? எனக்கு தெரியல, கெஸ்ட்னு சொல்றான். நான் கெஸ் பண்ணுமா? அந்த பாட்டில் எங்க அப்பாது. அவர் என்ன அவெல்லாம் சூட்டில் அடிப்பாருன்றான். பின்பாட்டு அடிப்பாருன்றான். எனக்கு நான் இப்போ நினைக்கிறேன்னா அவர் தூங்குறாரு. நல்லா ஐ ஹோப் சரி தூங்கியிருந்தா இருப்பார்னு நினைக்கிறேன். உங்க அப்பா வேண்டா, கவலைப்படாத. உங்க அப்பா வேணா மாஸ்டர் தூக்கிட்டு போயிட்டாரா? சூப்பரா. என்ன சொல்ற நீனு? ஐயோ, மாஸ்டர் தூக்கிட்டு போறாரா? நான் சொல்றேன். இப்போ செக் பண்ணி பாரு.
போய் பார்க்குறேன் இது அப்பா ரூமு. இந்த சைடு 2 பெட்ரூம். 2 பெட்ரூம். எப்படா இவன் இங்கே வந்திருக்கான்? காணும். யாருமே இல்லையா? அவனுக்கு இன்ட்ராக்ஷன் கூட எங்கே என் அப்பா? சொல்லுப்பா சொல்லு. என் மாஸ்டர் உங்கள் அப்பாவை தூக்கிட்டு போயிருப்பாரு. நான் சொன்னேன்ல என் மாதம் தூக்கிட்டு போயிட்டானே. ஏன்? ஏன்னா உங்கள் அப்பா ஒரு கெட்ட பேசன். பின்ன குடிச்சிட்டே இருக்கிறான், வீட்டிலே இருக்கிறான், அம்மா போட்டு அடிக்கிறான், அவனுக்கு போட்டு அடிக்கிறான். வா, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் என் மாஸ்டர் தூக்கிட்டு போய் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவார். நல்ல மாஸ்டர். ஆனால் இது கொஞ்சம் ஓவராக இருக்குது. எங்கள் அப்பா தகுதியானவர் கிடையாது, அவர் சரிப்பட்டு வர மாட்டார். அவர் ஒரு கெட்ட பர்சன். இல்லை, அவர் இல்லை. உள்ள எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அப்பா மேலே. ப்ளீஸ் எங்கள் அப்பாவை விட்டுரு. சரி சரி சரி. என் மாஸ்டரு இது பிடிக்காது. ஆனால் உங்கள் அப்பா எங்கே இருப்பார்? ஷார்ட்கட்டா? என்கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நம்ம அங்கே போகலாம். டைம் சேவ் ஆகும். எங்கே எப்படி போகிறது? அந்த ஷார்ட்கட் வந்து க்ளோசெட்டில் இருக்கா? எந்த நம்ம க்ளோசெட்? நம்ம க்ளோசெட் போ. போகிறேன். ஓ சார், திறக்க முடியலையே. கீழே இருக்கான் பாடுறான் அவன். இன்னும் ஒன்றால் ஓப்பன் பண்ண முடியலையா? வருத்தமான விஷயம்தான். எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவோட க்ளாஸை யூஸ் பண்ணிப்பாரு. கோவிந்தாவா பார்த்துட்டு? ஜூய் அதான் நான் கீழே இருக்கிறேன், நான் பார்த்துட்டேன்டா. நீ கிரீப்பியாக பார்க்குறான்டா. அப்பா அம்மா க்ளாஸ் யூஸ் பண்ண மாதிரி அங்கே தான்டா இருந்தேன் நான். டெலிபோர்ட் பண்ணுறேன் மேஜிக்கில். க்ளோசெட் வந்து போர்ட்டல் மாதிரி வேலை செய்யுமா? போர்ட்டலா? எங்கே வேணா கூப்பிட்டு போவோம். அப்புறம் அப்பா இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். எங்கே வேணா சரி, ட்ரை பண்ணலாம். ஒரு கை பிடிக்கலாம். வாங்க, ஒரு கை பிடிக்கலாம் கைஸ். என்ன காலியாக இருக்கு? ஒன்றும் இல்லையா? இங்கே ஒன்றுமே இல்லையே. எங்கே போர்ட்டல் உள்ள வச்சு கல் சாப்பிட்டீங்களா? ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போதான் சொல்லுவேடா ஒன்று ஒன்றும். அதுக்கு முன்னாடி சில பல வேலைகள் பண்ணணும். இந்த ஷார்ட்கட் ஆக்டிவேட் பண்ணுறது. என்ன பண்ணணும்? உங்கள் அப்பாவோட ரேடியோ எடுத்துகிட்டு வந்து க்ளோசெட் முன்னாடி வை. ரேடியோவா? அது முன்னாடி சொல்ல மாட்டானா? டேய் பாடி சோடா. ரேடியோ இப்போ இந்த ரேடியோ வந்து ஒரு எலிவேட்டர் பட்டன் மாதிரி ஒர்க் ஆகும். லிஃப்ட் மாரியா? அது சரியான ஃப்ரீக்வன்சி வைக்கணும். என்னடா டேய், என்னென்னமோ சொல்கிறான்டா டேய். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணு. ப்ரோ 98.1. அதுக்கடுத்து டோர் ஓப்பன் பண்ணு. சூரியன் எஃப்எம். ஓப்பன் பண்ணு. என்னடா இது காட்டு போகுது? இது அமேசான் காடோ? இது இல்லை உன்னா ட்ரை பரவ சத்தலாங்க. சரி, அம்மாவா அது? ஏய் அம்மா இல்லை, வேற யாரும் சாத்துறா டேய். கிரிப்பியா இருக்குதா? அம்மா மாதிரி இருந்துச்சுடா. ஏய் அம்மா மூஞ்சி கொஞ்சம் தொப்பலாக இருக்கும்டா அம்மாவுக்கு. அம்மா குட்டி அவ்வளோ ஸ்ட்ராங் இருந்துச்சு. அதனால என்ன ஒரு வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருக்கு. சொர்க்கம் தெரியுது. உள்ள போ. எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன். போய் உள்ள போய் பாரு. என்ன போய் பார்க்கணுமா? நீ நான் பொம்மையை இங்கே இருக்கு சொல்லி வீட்டை பார்த்து சொல்கிறான். வீட்டை பார்த்துக்குப்பா. என்ன பொம்மைய நெருப்பு. ஏய் நெருப்பு மேலேயே போறேன்டா நானு. நெருப்பே கூத்தடிக்குது. ஏய் அங்க ஏதோ இருக்கு. ஒரு மாதிரி அனிமேஷனே மாறா இருக்குது. 2002. ஏய் இது இவனை எங்கேயோ பார்த்துக்கிறேனே. அந்த கரேஜ் அந்த கரேஜ் இது கவுடர் ஆகு. இந்த அவுட்டுங்குது. போனா இப்போ உனக்கு என்ன வேணாம்? என் அப்பாவுக்காக வந்தேன். ஆமா, உங்கள் அப்பா பற்றி சொல்லு. எங்கள் அப்பா பேர் ப்ரூஸ். ப்ரூஸ் வெயின். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன். கம்பேர் பண்ணக்கூடாது. அதில் மெரிம்பு நிறைய ப்ரூஸ் இருக்காங்க. வேற ஏதாச்சும் சொல்லு. பார்த்த முடியும். ப்ரூஸ் நல்ல ப்ரூஸா கெட்ட ப்ரூஸா? கெட்ட ப்ரூஸ் தான். அவரு கொஞ்சம் கோவப்படுவார். நல்ல பர்சன் தான். பட் புருஷன் இல்லைடா, ப்ரூஸ்ரா. பர்சன் சொன்னேன்டா. பர்சனா? அப்போ கெட்ட ப்ரூஸ் தான். சரி பார்க்குறேன் இரு. இன்னும் கொஞ்சம் அப்பயும் நிறைய ஸ்பெசிஃபிக்காக சொல்லுன்னு கேட்குறாங்க. நிறைய ப்ரூஸ் இருக்காங்க. ஹெல்ப் பண்ண முடியும். ஏதாச்சும் சொல்லு. அவரு கொஞ்சம் திட்டுவார். பத்தாது மேலே சொல்லு. அப்புறம் கொஞ்சம் அடிப்பார். கொஞ்சம் அறைய கூட செய்வார். அப்புறம் அவ்வளோதான். அந்த டோருக்கு பின்னாடி இருக்கிறாரு பாரு ப்ரூஸு. இப்போ எதுக்கு இப்போ என்ன பார்க்குற? டோர் பின்னாடி இருக்குது மூட்டைக்கண்ணியை. இந்த மூஞ்சை பார்க்கும்போது அப்படியே அந்த இதில் வர ஒரு மேனுவல் இருக்கும்டா. இது மேனுவல் வந்து கரேஜ் வந்து நெருப்பு உள்ள குதிக்கிறான். யார் பண்ணி சூப்பர் சைனார் பண்ணும்.
நாங்கள் சும்மா பயமுறுத்துறோம். அம்மா நீங்களாம் யாரு? நாங்களும் எங்கள் அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க தான் இங்கே வந்தோம். கண்டுபிடி வந்து ஒன்றாயிட்டாங்களா? அப்புறம் கொஞ்ச நேரமாக இங்கே தான் இருக்கோம். ஊர்ல தான் வேலை போல எல்லா அப்பாவும் வச்சுக்கிட்டு. எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க விரும்புறியா? சாரிப்பா, நான் கொஞ்சம் அவசரத்தில் இருக்கேன். சரி, நீ அப்புறமா வந்து பாரு. ஏய், யார் இவனுங்க ட்ரங்கு போட்டியில் ஒருத்தன் நெருப்பு இந்த குளிர் காலையிறான். என்னப்பா பள்ளந்தொட்டி படுத்துனுக்குற? குழுக்குழுன்னு போல. போவோம் போவோம் தான் நினைக்கிறேன். ஏய், வந்த வழி ஆடாதே இல்லை? இல்லை, அந்த கதவு சொல்லிச்சு. தகப்பா என்னப்பா ஆயிடுச்சு? சீக்கிரம் வந்து கோழி மாதிரி பத்துனுக்குற. வலிப்புல துடிச்சுனுக்குறான். ஏய், இப்போ தானே அழகா இருக்கான்ப்பா. ஏன் சாப்பிட்டு குத்துறாங்க? பனிஷிங்மியா? மனுஷங்க என்ன அடிக்காத, என்ன அடிக்காத, என்ன அடிக்காத. பா நான் தான்ப்பா. ஸ்டாப் புஷிங்மியா? என்ன தண்டிக்காத மகனே, என்ன தண்டிக்காத. பா உங்களுக்கு என்னாச்சுப்பா? தெரியாது. வாங்க வீட்டுக்கு போலாம். மிஸ்டர் ரெட் ஃபேஸ் ஒருத்தர் ரிலேட்டிவ் நம்ம போயிடலாம். தப்பிச்சு போயிடலாம். வலிப்பு வந்துச்சுடா அவனுக்கு. தண்டிக்காதீங்க, என்ன தண்டிக்காதீங்க மகனே, தண்டிக்காத. என்னாச்சு என்னாச்சு? இது வெள்ளை வெளியே எதை நோக்கிடா போகுது கதை? நாங்கள் ப்ளூ கலர்ல இருந்து போகிறா. ஆமாம், இது வருது காடு ஸ்பெல்லு. என்ன வீட்டுக்கு வந்துட்டோமா? என்ன நம்மளா? அது பொம்மை இல்லையா? அது தாயே. தாய் இப்படி பாக்குது, பேய் மாதிரி பாக்குறீங்க. அவ்வளவுதான் ப்ரோ, ரெட் பேஸே நம்ம தாய் தானா முடிஞ்சிச்சு. உனக்கு என்னாச்சு? எதுக்கு நீ கிளாஸ் ரூம்ல வந்துட்டு இருக்க? மிஸ்டர் ரெட் ஃபேஸ் அப்பாவை தூக்கிட்டு போயிட்டாருமா. குழந்தை ஐயோ வருத்தப்படுறான்டா. ஓ நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? அப்பா தூக்கிட்டு போயிட்டாருன்ற நல்ல விஷயம்ன்றீங்க. அம்மாக்கு நல்ல விஷயம் தான். காணாம போயிட்டாரு ப்ரோ. பின்ன வீட்ல இருந்து ஜோக் பண்ணலாமா? என்ன ஜோக்கிங்? அது ஒரு பெரிய கதை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆள் இப்ப எப்படி என்ன பண்ணுது? இது ஓகேவா? அதை பத்தி அம்மாவுக்கு எப்படி தெரியும்? பொம்மையா? அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெட் பேஸ் தானே. எனக்கு தெரியும். நீ மெடிசன் நீ எடுத்தியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. அலோசேஷன் வருதா? வருது இல்ல. அலோசேஷனா? அலோசேஷன்டா அதான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு அலோசேஷன் வருதா அப்படின்னு வாயில நுழைய மாட்டேங்குது. எவ்ரி டைம் எனக்கு ஒரு டிஃபரண்டான ஸ்டோரி சொல்லுங்கற. அந்த ஸ்டூபிட் ஆளை வச்சு. அப்போ ஒருவேளை கையா கனவோ? டோன்ட் ரிமெம்பர் ப்ரீவியஸ் டைம்ஸ். பழைய ஞாபகங்கள்லாம் உனக்கு வரல இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா. சரி, ஏதோ ஒரு தப்பா இருக்கு, என்னன்னு தெரியல. போய் தூங்கு, ஆல்ரெடி நடுராத்திரி ஆயிடுச்சு. நடுராத்திரி உள்ள உட்காந்து பத்துங்கிறான் பாரு அவன். அம்மா கூட பத்தலாமா பேசாம? போ ட்ரை பண்ண. இல்லையா தூங்க இல்லையா? இல்லை வா நம்ம ரூம்கே போவோம். பொம்மையை தெரியல எங்க இருக்கான்னு பாரு அவன். இல்லையடா பொம்மை இங்கே எங்கேயும் இல்லை, அம்மா மட்டும் தான். அம்மா வச்சு பாரு எப்படி இருக்கான் வரேன் கிரிப்பியா. நார்மலாக தாண்டா இருக்காங்க. சரி பொம்மை அங்க இது இருக்கான்டா செவுத்துல. அடிக்கடி வந்து போய் முத்துறான்டா. முட்டை கண்ணு இப்படி முன்னாடி வந்து காமிக்கிறான். அலங்கார எவ்வளவு பெரிய கண்ணு. ஒருவேளை அவனும் கற்பனை கேரக்டர் தானா? ஹாலுசினேஷன் பண்றோமோ நான் ஒருவேளை. அன்னியன் மகனே உனக்கு என்னாச்சு? உனக்கு ஓகேவா பாப்பா? வர நல்லா இருக்கியா? ஆல்ரைட்டா? கண்ணை சுக்குதோ? கிறுக்கெல்லாம் ஊத்துமா? கிறுக்கலாம் மயக்கம் தான். இதுதான் அம்மா ஏதோ பேய் மாதிரி பாக்குறாங்க. அம்மா பாத்து நைட் பூரா நம்ம பாத்து நின்னுறான் போல பக்கத்துல. இப்போ நல்லா இருக்கா மகனே? ஆமா மிஸ்டர் ரெட் ஃபேஸ். சரி பரவாயில்ல விடு. நாளைக்கு வந்து எனக்கு டே ஆஃப் தான். நான் வீட்லயே வந்து உன்னை பாத்துக்கிறேன் பத்திரமா. ஓ அப்படியாம்மா? ப்ராமிஸ் பண்ணுங்கம்மா. ப்ராமிஸ் பண்றேன்டா மகனே. சரி நீ போய் ஒழுங்கா போய் படுறா. சரிம்மா. அப்பாடா, யாரா அவன் திடீர்னு வந்து பயமுறுத்தினு வரான்? முட்டை கண்ணை கற்பனை இருக்கலாம். ஒரு நம்ம கனவு காண்றோம் போல. மா காணோம்டா. அம்மா மறுபடியும் மீறிட்டாங்களே. ப்ராமிஸை மீறினே இருக்கக்கூடாது சும்மா சும்மா.
திருப்பி தனியாக விட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைய வீட்டில். ஏய் இன்னும் க்ளோஸ் எதுவுமே பண்ண முடியலையா? தர முடியல. அப்படின்னா வேலை முக்கியம் குழந்தையோட. அவனுக்கு என்ன வேலையோ? ஏய் இதோ இருக்கான். பண்டாண்டா நம்புல. என்னடா என்னடா பொம்மை ஏதோ நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. போய்தானே எடுக்கிறானுங்க. என்னடா என்னாச்சு உனக்கு? என் மாஸ்டர் என்ன அடிச்சு வெள்ளூர் தோத்திட்டார். இப்படி தொத்துட்டாரா? இப்போ உனக்கு சந்தோஷமா? நேற்று நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. என்னோட தப்பு. இது என்னோட ஃபால்ட் தானே அந்த குழந்தை சொல்லுது. அப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்தியா நீனு? என் மாஸ்டர் அவங்களையும் தூக்கின்னு போயிட்டாரு. திருப்பி தூக்கின்னு போயிட்டாங்க. என்னது தூக்கின்னு போயிட்டாங்க போல, கடிச்சுன்னு போயிட்டாங்க. இது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆச்சு. என்னை மன்னிச்சிரு, என்னால் தடுக்க முடியல. என்னை ஏப்பி இருக்கிறாங்க. நீ போய் ஒளிஞ்சிக்கோ. சீரோ இல்லை மாஸ்டர் வந்து தூக்கிட்டு போயிட்டு. நான் போயிட்டு என் அம்மாவை காப்பாற்றியே ஆகணும். அப்புறம் என் அப்பாவையும் தான். எங்கே இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு அம்மா அப்பாவை காப்பாத்துறா. சொல்லு தல, சொல்லு சொல்லு. என்னாச்சுடா அவனுக்கு? எப்படி காப்பாற்றுன்னு வழி போல. ஓ ஆச்சரியப்படுற மாதிரி அவனே. நான் அது என்னோட அப்பா இது ஸ்பெஷல்லேருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இது நம்மளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ரெட் ஃபேஸை தோக்கடிக்கிறதுக்கு. அவள் தான் மேஜிக் அடிச்சிச்சு. இதை வச்சு தோக்கடிக்கலாமா? அப்படிதான் சொல்கிறான். ஆமாம், ரெட் ஃபேஸை தோக்கடிக்காத ஸ்பெல்லு மந்திரம் போல. கம்மா சீக்கிரம் வந்து இந்த க்ளோஸ்ட்டுக்கு போ. உங்கள் அம்மாவையும் எல்லாரையும் கண்டுபிடிச்சி கூட்டு வா. போய் காப்பாற்று. எந்த க்ளோசட்டா? இதுவா இல்லை அந்த ரூமாடா? நம்ம ரூம் தான் நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கும். அது அதில் தானே போனோம். நம்ம ரூம் தானே ரேடியோ வச்சோம். டேய் அம்மா ரூம்டா இது. ஏய் இந்த ரூம் தான் கரெக்டாக ரைட்டு. நம்ம ரூம் தான்டா. நம்ம ரூமா? அம்மா ரூமா? அடங்கோ எல்லாமே நம்ம வீடு தான். சரி எல்லாமே நம்ம வீடு தானே. இவனுக்கு நான் பதுங்கி இருக்கானுங்க. எது பணச்சிட்டு பதுங்கி என்ன பாப்பா தம்பி? ஏடா ஒரு மண்டே ஒரு கலர்ல இருக்கு. அந்த பூனையை காணாம போயிடுச்சு பாரு. கடை சாத்திட்டு போயிடுச்சோ. அவன் லீவ் போட்டு போய் தோர்க்கான். சொல்லுப்பா சொல்லு. அந்த ஸ்பெல்லை தூக்கி போயிட்டு ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் தூக்கி போடு, கவர் பண்ணி. யாராமா? சீக்கிரம் ஓடு. எங்கடா அவனு கூட போஞ்சிக்கடா. ஏய் என்ன ஒளியல? ஒளிஞ்சு என்ன நடக்குது? அம்மா இருக்காங்க. அப்பாவை காணும் பத்தியா? படுத்துட்டு இருந்தவனே ஸ்பெல்ல போட்டு தான் அப்பா நடிக்க போறேன். ஏய் வரான்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ரெட் ஃபேஸ். இப்போதான்டா வரான். நீயா? அவனா ரெட் ஃபேஸ்? அம்மா பார்க்க முடியாது. பார்க்க பெரிய சைஸ் மாத்திர மாதிரி இருக்கிறான். தலை பெருசு அவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஸ்பெல் வேலை செஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். போமா அங்கே போவடா. பாரு என்ன ஆச்சுன்னு. பொம்மை இருக்கு. என்ன போக முடியல? அவன் பேச மாட்டான்டா. அங்கே வழி ஓப்பனில் இருக்கு. பாய் சொல்லிட்டு வந்துடு. போயிட்டாட்டா மக்களே. மாப்பிள்ளைங்களா இப்படியே கொஞ்சம் இருக்காது. அவன் கதை முடிஞ்சிச்சுடா. போங்கடா. வந்துட்டோம் வீட்டுக்கு. அம்மா வந்துருக்கணுமே என்னத்துக்கு? அப்பாவையும் காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பாவும் வந்துருக்காங்க. என்னாச்சு? வெளியே தோர்க்கான். ஏய் இன்னும் புகை வரான். அதிகமாக அடி வாங்கிட்டான். என்னாச்சு உனக்கு? திருப்பி என்னாச்சு? என் மாஸ்டரு தோக்கடிக்கப்பட்டார். அதனால அவரோட மேஜிக்கும் மறைய போகுது. அப்படியா? நீ மறைஞ்சிருவியா? கவலைப்படாத. இதுதான் எனக்கு நான் நினச்சது. நீ போயிட்டு உங்க அப்பா அம்மா பாரு. அவன் உயிர் கொடுத்து சொல்லிக்கிறான்டா சீக்கிரத்தை. ஏன் அங்கே யாரும் நிற்கிறாங்க மாதிரி இல்லை? அதான் அப்பா அம்மா வந்து தெரியலையே. ரெட் ஃபேஸா செத்துறாங்களாமா? அப்பா அம்மா மாதிரி தான் இருக்கு. ஆமாம் அப்பா அம்மா தான். என்ன யாரும் சொல்கிறேன். டேட் மாம் இப்போ நீங்கள் ஃப்ரீ ஆயிட்டீங்க. அடிச்சிட்டான். நீ யார் கூடயோ தொடர்பு வச்சிருக்க? ஆமாம் தானே? நான் அவன்கிட்ட சொன்னல, நான் பிஸியாக இருந்தேன் ஒர்க்கில். போய் சொல்கிற லாயர். நீ இந்த ஃபேமிலியை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட இருந்திருக்கியா? வெக்கமா இல்லை உனக்கு உன் பையன்கிட்ட போய் சொல்கிறதுக்கு? சரி நீ என்ன பண்ணுறது? அவனோட பெட்டராக தான் இருக்கேன். அவன் குழந்தைய பார்த்துக்காம வீட்லேயே இருக்க சொல்கிறாங்க போல. நீ வருஷமா நீ ஒரு அப்பனா இருந்திருக்கியா? நீ வீட்லேயே இருந்துட்டு என்ன ஒரு விதமான அப்ப நீ ஒரு ஒயிட் கண்டம் உனக்கு தேவையில்லாதது. என்னோட வேலை நான் நம்மளுக்காக, நான் குழந்தைக்காக மணி சம்பாதிக்கிறேன்.
அப்புறம் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். என்ன அப்படி நினைச்சினா நீ தான் உன்னை கெடுத்துக்கிற. இப்போ போறான் சும்மா சும்மா வச்சுக்கிறான். இன்னொரு வார்த்தை மேல சரி ஜெயில்ல நம்ம போடுறா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். வச்சு. அவளாண்டா டிவோர்ஸ் வாங்க நல்லங்கிறான். ஒருத்தவங்களாச்சும் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். இதே போடுறான். விட்டு போற வந்து நான் குழந்தைய எடுத்துக்கிறேன் நாளைக்கு. அப்ப நாளைக்கு வந்து அப்ப நான் கிளம்பிடுறேன். நீ அங்கேயே கடை. என்னடா இது? ஏன்னா இப்ப எத்தனை பண்ணாடா? ஏய் என்ன நம்ம யாரும் கண்டுக்கல. நம்மள அம்மா அப்பா கூட விட்டு போயிட்டாங்க. அம்மா கூட தகப்பா அதெல்லாம் தப்பு தகப்பா, சேர்ந்துருங்க தகப்பா. நான் என்ன குஸ்ட் இப்படி பண்ற? ஒண்ணு ஏய் இது எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே. அடிக்கிறான். நான் எங்கேயோ பார்த்தேன்டா. ரொம்ப பிடிக்குமா அதுவா? என்னாச்சு? தெரியல. இவன் மூஞ்சி ரெட்டா இருக்கு. ஓதியாயிட்டானா ரொம்ப. ஏய் கோந்த சாமி. நான் இதை நடக்க விட மாட்டேன். சரி. ரெட் ஃபேஸ் சிவந்தனா? ரெட் ஃபேஸா? அப்பந்த ரெட் ஃபேஸா? ஏய் பை பாரு. கிளிட்ச் ஆவறான். நான் போடுமா? ஒளிஞ்சிடா போடா ஒளிஞ்சிடா. ஏய் அங்க கதவு திறந்துக்குது நம்ம ரூம்ல. ஏய் நம்மள ஏதோ பண்றான். நம்ம தானே அது? நம்மள அது? ஆமா. கழுத்து பிடிச்சு கொல்றான்னு நினைக்கிறேன். நம்ம அப்பந்தான். ஏய் பொம்மை ஃபேஸ் சிவந்தனா? நம்ம அப்பந்தான் ரெட் ஃபேஸா? குடிச்சிட்டான்டா கழுத்தை. திரும்பிட்டான்டா. பாத்தீங்களாடா? அந்த பொம்மைக்கு இப்படிதானே ஆச்சு. உள்ள போ போக முடியல என்னால. கொண்டா என்ன நடக்குதுடா? உள்ள போய் பாறா. இது நவர முடியல என்னால. இல்ல இது உண்மை இல்ல. இது உண்மையா இருக்காது. ஐ அம் வெரி சாரி ரான். என்ன பொம்மை மறையுது. இன்னும் அந்த பொம்மை அங்க இருக்குடா. நீ இப்ப உன் க்ளோசெட்டை ஓபன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படியா? க்ளோசெட் ஓபன் பண்ண என்ன நடக்குதுன்னு சரி நம்ம தான் நினைக்கிறேன். சரி போங்கடா நீ. ஏய் அப்ப நம்ம செத்துட்டோமா? இன்னும் மூஞ்சி அப்படியே இருக்குது. பாவம்டா. இது நான் தானா? எனக்கு ஏன் இதெல்லாம் ஞாபகம் இல்லை? உனக்கு எப்போதே தெரியும். தெரியும். நான் உன்னோட பார்ட்னு நினைக்கிறேன். ஓ நான் நிறைய வாட்டி சொல்ல முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா நீ இதை ஏத்துக்க மறந்துட்ட. இது வெறும் கதை நினைச்சுக்கிட்டு உன்னையே நீ தேத்திக்க முயற்சி பண்ற உங்க அப்பாவை பத்தி. நல்லா வந்தான்னு உன்னை ரியாலிட்டி கொண்டு வரதுக்கோசம் நான் இதெல்லாம் பண்ணேன். நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன், நிறைய வேஸை ட்ரை பண்ணேன். ஆனா நீ உண்மையை ஈஸியாக ஒத்துக்க முயற்சி பண்ணல. அப்புறம் நான் எவ்ரி டைமும் நான் ஃபெயில் தான் ஆனேன். டிக்டாக் இப்போ எல்லா மெமரிஸும் மறைஞ்சு போனோம். நீ மறுபடியும் திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. உங்க அப்பா இருந்துருக்குமா? இல்ல உங்க அப்பா மர்டர் பண்ண நாளைக்கு போறோமா? அது மேஜிக் பண்றோம் போல. நான் செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 14 நாள். அவ்வளோ நாள் ஆச்சா? உண்மையிலே எங்க அப்பா என்னாச்சு பாரா? செத்தாலும் குழந்தை என்ன யோசிக்க பத்தி அப்பா அம்மா பத்தி தான். உங்க அப்பா வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒளிஞ்சுன்னு இருக்காராம். சீப் ஹோட்டல்ல கொலை பண்ணிட்டு ஒளிஞ்சுனுக்குறான் பாரு. இது கிளாஸெட்டு. ஏ அப்பா நம்ம கழுத்து ஒருத்த மாதிரி போறோம். கொலை பண்ணிட்டு பயந்து நடக்கிறான். தலை திரிய போட்டுருக்கோம். அப்பா அப்பா வாங்க வீட்டுக்கு வாங்கப்பா. நம்ம தான் போயிட்டு அவனை பயமுறுத்திருக்கோம் போல. பேயா போயிட்டு வீட்டுக்கு வாங்க சொல்றான். அதான் பயந்து ஒளிஞ்சிருக்கான். கத்துறான். எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? அது சரி, அவங்க தான் அன்னைக்கு லேட்டா வந்தாங்களே அந்த நைட்டு. லேட்டா வந்தாங்களா? ஆனா இது காலைல தானே. அவங்க அம்மாவை ப்ளே பண்ற? அப்படித்தான் நினைக்கிறேன். இல்ல ஆமா அவங்க அம்மா தான். மகனே கேக்குறாங்களே, மகனே எங்க? ஆமா க்ளோஸ் வந்து பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளதான் தேடுறாங்களோ.
கண்டுபிடிச்சிட்டாங்க. அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்க? குழந்தை இறந்ததுக்கு அழுவாம எதுக்கு அழுகுறாங்களா? கிளாஸெட்டில் பூட்டி வச்சானடா சார். என்ன இடம் இது? போலீஸ் ஸ்டேஷனா? தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்? பழைய டைனிங் டேபிளில் போட்டு அழுகுறாங்கடா டைனிங் டேபிள். யார் இது? ஆமாம் ஆஃபீஸர்ஸ் நான் நினைக்கிறேன். ஆமாம் போலீஸ் தான். உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஹஸ்பண்டை பற்றி தெரியுமா? க்ளூ ஏதாவது தெரியுமா? எங்கே ஒழிஞ்சினா தெரியுமா? அவனை கண்டுபிடிச்சி வேலை தெரியாதுன்றாங்க போல. ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. அவங்க லேட்டாக தானே வந்தாங்க. என்னது இது? யோசிக்கிறாரு. எதையோ பார்க்குறான். நீங்கள் ஏதோ நீங்கள் எதோ கீழே போட்டீங்க. என்ன இது? ஏதோ பார்க்குறாரு. ஏதோ கார்டு மாதிரி இருக்குது. இது ஒரு மோட்டல் கார்டு. மோட்டலோட கார்டு. ஹோட்டல்னா ஹோட்டல் கார்டு தான். ஹோட்டல் இது எந்த இல்லை கொடுப்பாங்க. இது அந்த காடு மாரி இல்லை, அன்னைக்கு தூக்கி போட்டோமே. ஆமாம் அந்த இடத்துல நம்ம போய் தூக்கி போட்டோமே. அந்த ஸ்பெல்லுன்னு போடுங்க. அந்த கார்டு தானே இது? அந்த கார்டு இதே கலரில் தானே இருந்துச்சு. அப்போ ஆபியா வந்து நம்ம அம்மாவுக்கு உதவி பண்ணிருக்கோம். அப்போனா போட்டு கொடுத்துருக்கோம். ஓ அது இந்த ரூம் தான் நம்ம தூக்கி போட்டது இந்த ரூமு. இது டைம் ட்ராவல் பேஸ் பண்ணி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஹாரர். நம்மளுக்கு உண்மையா சொல்ல வைக்கிறோம். ஹாரர் கேம். கில்லர் ஃபாதர் அரெஸ்டட். நம்ம வந்து உண்மையை கொண்டு வர வைக்கிறோம். டிடெக்டிவ் மாதிரி. நம்மள சொன்னது யாருன்னு நாம தெரியுங்க. பத்துனுக்குறான் பாரு ரானு. ஆவுண்டா. அதனால சின்ன வயசுல கண்டுபிடிச்சிக்கிறான். அப்பா கிட்ட தான் விட்டு போனாங்க. அவன் எப்படி பண்ணான்? ஆவுண்டா. அவன் சாவி அவனே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைடா. அந்த பசங்க பாரு கூப்பிடுறானுங்க. ஃபிஷ் கை காட்டலாம். ஒருவேளை இவங்களே அதே மாதிரி சாவடிச்சிருப்பாங்களோ அவங்க அப்பா அம்மா. இவனை பள்ளத்தில் புதைச்சிருப்பாங்க. இருக்கலாம்டா. வச்சிருப்பாங்க. இவன் டங்கு போட்டியில் பேக் இந்த சீட் இவன் க்ளோசெட்டு. ஆமாம் இவன் அப்படி தான் சாவடிச்சிருக்காங்க போல. கொண்டு க்ளோசெட்டில் போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பேட் பேரண்டிங் அப்பா அம்மாலாம் ஒரு குழந்தைய இந்த மாதிரி கொண்டிருக்காங்க. பொண்ணு எரிச்சிட்டாங்க, பொண்ணு பசிட்டாங்க. ஒரு குழந்தை பார்த்துக்கணும். எல்லாம் பிஜிஎம் போட்டு முடியாது பார்த்தியா? அது என்னென்னு இல்லை நாங்கள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. சொல்கிறேன். ஒன்றும் இல்லைடா, இவங்க 2 பேருக்கும் சண்டை. ஹஸ்பண்ட் வந்து வீட்லேயே இருந்து வேலைக்கு போகாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால ஒய்ஃப் வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து சம்பாதிக்கிறாங்க. இவன் வந்து இவன் என்ன நினச்சான்னு நினைக்கிறேன், நீ அஃபாரில் இருக்க அதான் லேட்டாக வர அப்படின்னு நினச்சிக்கிறான். இவங்க சொல்லிக்கிறாங்க அப்படிலாம் நான் ஒன்றும் இல்லை, நீ இப்படியே இருந்திருந்தேன்னா உன்னை வந்து டிவைஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ஹஸ்பண்ட் வந்து டென்ஷனாக அடிச்சுட்டு பிரச்சனையாகி அம்மா போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. தனியாக விட்டு குழந்தைய வீட்லேயே விட்டு போயிட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், நடந்த சண்டையில் குடிச்சிட்டு நல்லா குடிச்சிட்டு குழந்தைய கொன்னுட்டான். கொன்று கபலில் போட்டு போயிட்டான் போல. எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டான். வீட்டை போட்டானா என்னன்னு தெரியல. அம்மா வந்து பார்க்கும்போது நம்ம செத்து போய் கப்பலில் இருந்தோம்னு நினைக்கிறேன். 14 நாளும் இன்னும் இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஆவியா போய் அப்பனை பயமுறுத்தி அந்த கார்டை எடுத்து நம்ம எப்படி செத்தோன்னு அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கடைசியாக தான் இது நடந்ததுன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சாங்க. இல்லாமல் இந்த 3 குழந்தைங்க இருந்தாங்களே அவங்களாம் ஒரு அப்பா அம்மாவால் இனிமேல் இறந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சம்பவம் நெருப்பால. இது உண்மையாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். அது எப்படி எடுத்துக்கு தான் இருக்குது. நெருப்பால் ஒருத்தர் இறந்துருக்கான், ஒரு குழந்தை இறந்துருக்கு, அப்புறம் மண்ணில் போட்டு ஒரு குழந்தைய. பேசிக்காக வந்து பேட் பேரண்டிங்கால நடந்த சம்பவம் அப்படின்னு ஒரு கேம். நல்ல கேம். ப்ளஸ் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணது இல்லாம கருத்து மக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா டெய்லி எங்க சேனலுக்கு வாங்க. பை கைஸ்.